ஹாய் காய்ஸ். ஒரு அனிமீன் கதையில இப்போ நம்ம வந்து ப்ளூ லாக் கதைய வந்து பார்க்குறோம். எபிசோட் 12 என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு பையன் வந்து கோல் போடுறான். இது வந்து யாருன்னு பார்த்தா, நம்ம எதிர் அணி டீமோடைய கேப்டன் தான் இவரு. சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ, இப்போ அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சு, அடுத்த ஒரு மேட்ச்சில வந்து இவர் வந்து அசிஸ்ட் பண்றாரு ஏதோ ஒரு பிளேயருக்கு. அது பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சுத்தி இருக்கவங்கலாம் வந்து நல்லா அசிஸ்ட் பண்றன்னும்போது, இவர் வந்து அசிஸ்டரா மாத்திர்றாங்க போல. என்னால வந்து அசிஸ்ட்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்ட்ரைக்கரா தான் ஆகணுன்னும்போது, இல்ல முடியாது. இந்த சாக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் பிளே, டீம் மேட்ச்சு. நீ வந்து தனியா உனக்காகலாம் ஆட முடியாது. நீ அசிஸ்டரா தான் இருக்கணுன்றான். ஒலிவா என்ன நினைக்கிறான்னா, இவங்க வந்து தண்ணி ஊத்தி வளராத செடிங்கலாம் இவங்க வந்து வெட்டிருவாங்க. ஸோ இவங்க தண்ணி ஊத்தி வளர்க்குற செடிங்க தான் வெட்டுவாங்க. அதே மாரி ரொம்ப அதிகமா இருந்தாலும் வெட்டி தள்ளிருவாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா, எல்லா கலரான பூவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கலரா மாறிடும். ஸோ அதே மாரி தான் நானுமே வந்து எப்படி வளருதுன்றத மறந்துட்டேன். ஸோ கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ கோச்சுக்கிட்ட போயிட்டு நான் என் ஃபுட்பால் கெரியரை விட்டுறலான்னு இருக்கிறேன். ஏன் இப்போ உன் கனவு விடும்போது ஏன் விட்டுறேன்னு கேட்குறான். இப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சுன்றான். ஒலிவா அவனுக்கு வந்து ஈகோ ட்ரிக்கர் ஆகிடுது. இப்போ வந்து அப்படியே கவுண்டராக வந்து ஸ்ட்ரைக்கர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுறா. எனக்குள்ளே அந்த ட்ரீம் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகி அவன் என்ன பண்ணுறான், கவுண்டர் ஆப்போசிட்டாக மாறுறான். ஸ்ட்ரைக்கர்லேருந்து நான் டிஃபெண்டராக மாறுறேன். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ரைக்கரையுமே வந்து நான் டிஃபெண்டராக இந்த கோல் போட விடாமல் தடுப்பேன் அப்படின்ட்டு வந்து ஈகோ ட்ரிகர் ஆகி அவன் டிஃபெண்டராக மாறிடுறான். ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு மேட்ச்சை காமிக்கிறாங்க. மேட்ச்சில் நம்ம டிஃபெண்டர் வந்து பாலை தடுத்துட்டு செகண்ட் பாலாக போகுது. நேராக போயிட்டு ரீன் கிட்ட வந்து பால் வருது. ரீனுமே எடுக்கிறான். இப்போ வந்து டிஃபெண்டர் ஒலிவா வந்து நம்ம ப்ளூ டீம் வந்து ப்ளூ லாக் டீம் வந்து பாராட்டுறான். அவங்களால தான் வந்து எங்களை எல்லாருமே வந்து ப்ளூம் ஆகுது. எனர்ஜிலாம் அந்தளவுக்கு ஏறுது. கண்டிப்பாக இந்த கோல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரீனை போய் டிஃபெண்ட் பண்ணுறான். இந்த டிஃபெண்டருமே பார்த்தீங்கன்னா அவேக்கனிங் ஆகுறான். அவனுக்கு வந்து கிளியராக இருக்குது அவன் கண்ணு முன்னாடி எல்லாம் பார்த்துமே பால் எப்படி வருது, பால் எப்படி அசஸ் பண்ணணும், என்ன பவருன்னு மென்டாலிட்டியில் உள்ள மைண்டில் எல்லாமே வந்து கிளியராக இதாகுது. அவேக் ஆயிடுறான் டிஃபெண்டரும். இப்போ ரீன் வந்து கோல் போஸ்ட் நோக்கி ஓடி வரான். ஒலிவா டிஃபெண்டர் போயிட்டு தடுத்துட்டு அவன் வந்து காலை பார்க்குறான். ரைட்டாக லெஃப்டான்னு சொல்லி இங்கே 75% சான்ஸ் இருக்குது, இங்கே 33% சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நடுவில் காலை விட்டு டிஃபெண்ட் பண்ணிடுறான். பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரேராக போயிட்டு பால் வந்து ஈட்டோஷி சாய்கிட்ட எதிர் டீம் ஜப்பான் U20 இருந்ததுனால இப்போ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டாக் ஃபார்மேஷன், விங் ஃபார்மேஷனில் வந்து ஆப்போசிட் கோல், அதாவது நம்ம டீம் ப்ளூ டீமுக்கு எதிர்க்க வந்து கோல் போட ஓடுறாங்க. இப்போ வந்து காராஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாய்கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாப்புல. சாய் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாங் பாஸ் பண்ணுறான். ரியோஷி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பால் வருது. ரியோஷியுமே வந்து கோல் வந்து ஷூட் பண்ணிடுறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோல் கீப்பரும் வந்து இங்கே போகுதா அங்கே போகுதான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து கீழே தான் வரும்னு சொல்லி கீழே தடுக்க போகிறோம். பார்த்தா பால் வந்து மேலே போகுது. திடீர்னு கையை கீழே வச்சு பாலை வந்து காலால் தடுக்க செகண்ட் பால் வந்து கரெக்டாக 2 டிஃபெண்டர் ரெண்டு ஸ்ட்ரைக்கரும் வந்து எதிர் டீமில் வந்து U20 வராங்க. இப்போ வந்து ரியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகி கூட தானே இத்தனை நாளாக வந்து ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ நாகியோட ஸ்டைல் வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு நாகியோட பால் கண்ட்ரோல் ஸ்டைலை வந்து பாஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஹீல் கிரவுண்ட் ஃப்ளிப்பை போட்டு ஏர்லேயே வந்து பாஸ் பண்ணுவான். கரெக்டாக அதுவுமே வந்து நாகிக்கிட்டே தான் போகும். நாகியும் சொல்லுவான் வெல்டன் பச்சோந்தி, அதாவது காப்பி பண்ணுவான் இல்லையா. நம்ம ரியோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா காப்பி, அதுவும் வந்து பர்ஃபெக்டாக 99% வந்து காப்பி பண்ணுவான். இப்போ பால் நம்ம ப்ளூ லாக் டீம் கிடச்சதுமே ப்ளூ லாக் டீம் வந்து கவுண்டர் சேம் விங் ஃபார்மேஷன்லேயே எல்லாருமே வந்து ஓடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அசஸ் பண்ணுறாரு. இப்போ யார் யார் எங்கே நிற்கணும், எப்படி அவங்கள வந்து அவுட் நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகும்போது எதிர்க்க வந்து டிஃபெண்டர் இருக்கிறாப்புல. நம்ம வந்து பாஸ் பண்ணணுமேன்னு பார்க்கும்போது பாரோ வந்து பின்னாடி இருந்து பாலை வந்து ஸ்டீல் பண்ண பார்க்குறான். ஓன் டீம்மேட் இருந்து அதுதான் வந்து பாரோடைய ஸ்டைலும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா பாரோவுமே வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து தடுத்து நிறுத்துட்டு நீ தானே இருந்தால் உன்னை ஸோ இப்போ உங்களுடைய கேம் பிளே என்னன்னு தெரியும், உன்னை விட மாட்டேன் நீ பால் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி டிஃபெண்டர் வந்து பாரோவை தடுக்க நம்ம ஹீரோவுக்குமே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லா இடத்துலையும் நம்ம ப்ளூ டீமை வந்து ஜப்பான் டீம் U20 வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா காரோஸ் வந்து பின்னாடி இருந்து உனக்கு ஒரு ஆள் தானே தேவை, நான் வரேன் என்கிட்ட வந்து பாஸ் பண்ணுன்றான். ஸோ காராஸுமே வந்து இருக்கிற டிஃபெண்டர் எல்லாமே வந்து தாண்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து நாகி கிட்ட வந்து பாஸ் பண்ணிடுறான். ஸோ நாகியுமே வந்து அந்த கேம் பிளே வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. சரி உனக்கு தானே பால் வேணும், ஸ்ட்ரைக்கர் இருந்தால் பால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 டிஃபெண்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து பாஸ் பண்ணுவான். இப்போ
இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தோ ஈட்டோஷி சாய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாப்ல. "நீ தானே இந்த ப்ளூ லாக் டீமோடைய ஹார்ட் பீஸு. எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு. உன்ன எனக்கு தெரியும். அதனால தான் வந்து இங்க வந்து உன்ன டிஃபெண்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டேக்கில் பண்ணுவான். ஹீரோ வந்து எல்லா பீஸுமே வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணியிருப்போம். உடைஞ்சு விழுந்துரும். "என்னடா இது! நான் இவன யோசிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன வந்து ஹெட் பட் பண்ணுவோம். அதாவது பால வந்து ஹெட்ல வந்து ஹெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அத வந்து பண்ணி அப்படியாச்சும் கோல் வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ முயற்சி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் ஹெட் பண்ண போவான். அது வந்து ஈட்டோஷி அதாவது சாய்க்கு தெரியுன்றதுனால, அவன் வந்து லைட்டா ஒரு ஷோல்டர்ல டேக்கிள் பண்ணவே ஒரு மாரி ஸ்ட்ரகிள் ஆயிடும். ஸோ உன்னால வந்து இப்போ ஷூட்டிங் எடுக்க முடியாது அப்படின்னும்போது, சைட்ல வந்து ஒரு குரல் வந்து கேட்கும். அது யாரான்னு பார்த்தா, நம்ம ஈட்டோஷி சாயோட தம்பி ஈட்டோஷி ரீன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பால் பாஸ் பண்ணணும்போது, நம்ம ஹீரோவுமே வந்து பால வந்து கரெக்ட்டா பாஸ் பண்ணிடுவாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதிர் டீம் கேப்டன் ஒலிவா வந்து நிண்டு பால வந்து தடுத்துக்கிட்டு, "இப்போ நான் உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நடுவுல இருந்து எங்கேருந்தோ தெர்ல, பாரோ வந்து 2 டிஃபெண்டர கூட்டிக்கிட்டே தள்ளிக்கிட்டே வந்து வரான். வந்து அவனுடைய ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரைக்க பண்ணி கோல் போயிடும் எப்படியோ ஒரு வழியா. இவங்க யாருமே வந்து எதிர் டீம்ல வந்து பாரோ வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாரோவுமே வந்து ஸ்ட்ரென்த்த போட்டு கோல் வந்து போட்டுருவாரு. போட்ட இதில வந்து சட்டெல்லாம் சுத்தி கித்தி போட்டு செலப்ரேட் பண்ணிருவாரு. அப்போ வந்து பாரோஸ் கிட்ட வந்து ஆளுங்க வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ கேட்க, "பாரோ நீ அங்க இருந்ததே வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்ட. எப்படி நீனா சாய்ஸோடலாம் பண்ணல. என்னுடைய கேம் பிளே வந்து அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. உன்ன வந்து நான் வந்து அழிக்கணும்னு சொல்லி விளையாடுவேன் இல்லையா? அதுதான் என்னோட கேம் பிளே. அத அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னால ஆட முடியல. ஸோ அப்போ வந்து நீ இந்த ஃபீல்ட்ல வந்து எப்படிலாம் எவால்வ் ஆவியோ, அதுக்கு வந்து ரியாக்ட் ஆகுற ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் ஹிட்டோஷி ரீ. ஸோ ஹிட்டோஷி ரீ தான் வந்து உனக்கு ஏத்த மாரி அவன் எவால்வ் ஆவான். அதனால வந்து நான் அவன வந்து பிரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் எப்பதான் வந்து ரியாக்ட் ஆவான்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா அவனுமே வந்து உன்னோட கேம் பிளே பார்த்துட்டு ரியாக்ட் ஆனான். ஸோ இதுதான் என்னுடைய சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்ட்டா அதே மாரி அவன் ரியாக்ட் பண்ணான். நான் வந்து அந்த கோல வந்து போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு வந்து முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து பாரு நம்ம ஹீரோக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஸோ ரீனுமே பார்த்தோன்னா இசாகி மாரி தான். உன்ன மாரி தான். ஸோ இந்த டீம்ல வந்து 2 பேருமே வந்து ஒரே மாரி தான் யோசிக்கிறீங்க. அதனால தான் வந்து ஈஸியா உங்கள வந்து இது பண்ணணும்போதே நம்ப ஸோ ஆஸ் அ ஃபேனா நம்மளுக்குமே வந்து இப்போ தான்பா ஹீரோ வந்து தூக்கி பேசியிருக்கீங்க. அதுக்கேத்த மாரி காமிச்சிருக்கீங்க. பட் இன்னும் காமிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி மட்டும் தானே தவிர, இது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது சொல்லிட்டு இருக்கும்போதே காரோஸும் நாகியுமே வந்து கரெக்ட்டு தான். நீ வந்து டிஃப்ரெண்ட்டா தான் பார்க்குற. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஒண்ணு தான்னும்போது, பாரோ மேல வந்து ஒரு கைப்படுது. யாருன்னு பார்த்தா ரெஃபரி. சட்ட கழட்டி ஃபீல்டுக்குள்ளேயே நீ செலப்ரேட் பண்ணதுனால உனக்கு எல்லோ கார்டுன்னு குடுத்து புக் பண்ருவான். ஸோ ஸோ நம்ம ஹீரோமே வந்து கடைசியா ஒரு பீஸ வந்து கண்டுபிடிச்சுருவான். இந்த பீஸ வச்சு தான் நம்ம வந்து U20ய தோற்கடிக்கணுன்னுவான். அந்த சைட்ல வந்து மேனேஜர் இருப்பான் இல்லையா? எதிர் U20 டீமோடைய மேனேஜர். அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. சப்ஸ்டிட்யூட் மாத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா ஃபைனான்ஸ்காரன் என்ன வந்து கொன்றுவானே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ வந்து சாய் வந்து போய் பேசுறான். இது மாரி, "நீ என்னதான் பண்ணு. ஆனா வந்து சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணாத. பாரு இருக்கிற டீம் வந்து எவ்வளோ வெறி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள ஜெயிக்கணும்னு சொல்லி. இப்ப நீ இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாத. அதுதாமே அவங்களும் யோசிக்கிறாங்கன்னுவான்." ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வந்து எதிர் டீம் ஸ்ட்ரைக்கர வந்து மோட்டிவேட் பண்ணி, "நான் உன்ன மோட்டிவேட் பண்றேன். உன்னால முடியும். நம்ம ஃபயரா இருக்கோம்." அவங்க வந்து வேற லெவல் தான். கண்டிப்பா ஒத்துக்கணும். ப்ளூ லாக் வந்து சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி ஸ்ட்ரைக்கர அனுப்புவான். ஸோ அப்போ கேப்டனும் யோசிப்பான். ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர வந்து உருவாக்குனீங்கன்னா, நான் கண்டிப்பா அத வந்து பாதுகாப்பேன். அவங்கள வந்து என்ன மாரி ஆக விட மாட்டேன். என்ன மாரி ட்ரீம் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ளூ லாக் டீம்லேருந்து தான் ஸ்ட்ரைக்கர் வருவான்றது தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம எதிர் டீம் கேப்டன். ப்ளூ லாக்கை வந்து சப்போர்ட் பண்ணுவாப்ல. ஸோ அதோட வந்து இப்போ எபிசோடு வந்து முடியுது. ஸோ 13 எபிசோடில் என்ன சொல்கிறாங்கன்றது கண்டிப்பாக அது என்ன கதை சொல்லுதுன்றதை கேட்போம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே பாய்.